நாங்கள் அமேசான் காட்டில் உள்ள ஒரு அடர்ந்த பகுதியில் இருக்கிறோம். இன்று இரவு நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேடி பார்ப்போம். இங்கே நாங்கள் செல்லும் பாதையில் குச்சிகள் மிகவும் அதிகமாக இருப்பதால் எங்கள் பாதை தடைபட்டு விட்டது. எனவே நாம் வேறு பாதையை தேடி அலைவதற்கு இதுதான் சரியான நேரம். வாங்கிப்போம். இங்கே 2 வழிகள் இருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையிலும் அந்த அமேசான் காட்டில் வழி தவறி சென்று விடக்கூடாது. அதுவே நம் உயிரை இழப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துவிடும். எனவே நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும். 1 2 3 4 5 6 7 இந்த வழி சென்று பார்த்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நாம் இந்த வழியில் போவோம். இந்த குச்சி இருக்கிறது, இதை பார்த்து வர வேண்டும். ஏனென்றால் இந்த குச்சியில் பாருங்கள், சிறு சிறு முட்கள் தெரிகிறது. இந்த முள் சாதாரண முள் அல்ல. ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அவருடைய தாத்தா அவரை குற்றி கிழித்து அந்த புண் மிகவும் பெரிய அளவில் ஆனதால் இந்த முட்கள் பேர் ராஜராஜ முள் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த முள் பார்த்தால் நீங்கள் ஒரு முள்ளை இப்படி வெட்டி கீழே எறிந்து விட்டு தான் செல்ல வேண்டும். வாங்கள் போவோம். இந்த காட்டில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அங்கே ஒரு யானை வருகிறது, அதை உடம்பு பிடிங்க. பாருங்கள், இந்த காட்டு யானை மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சரி, நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு நிறைந்த உணவுகளை தேடி போவோம். வாருங்கள். இங்கே பாதை இறக்கமாக போய் கொண்டிருக்கிறது. எனவே கவனமாக ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். வாங்கள். என் உடம்பில் நார்ச்சத்து குறைந்து கொண்டே வருகிறது. அந்த யானை நம்மை தொடர்ந்து கொண்டே வருகிறது. எனவே நாம் ஜாக்கிரதையாக போக வேண்டும். இந்த பாதையிலும் குச்சிகள் அதிகமாக இருக்கிறது. எனவே நாம் பாதையை தொடர வேண்டும். மன்னித்து விடுங்கள், தமிழ் குளறுபடியாகிறது. குச்சிகள் இப்படி உயரமாக இருந்தால் கவலை இல்லை. ஏனால் நாம் குனிந்து சென்று விடலாம். எப்படி செல்வது என்று காட்டுகிறேன். எப்படி குனிந்து போவது என்று நான் காமிக்கிறேன். ஒரு முறை பாருங்கள், மறுமுறை செய்ய என்று கேட்டால் என்னால் முடியாது. வாங்க போ. என் காலில் ஒரு மரம் மாட்டிக்கொண்டது என்று நான் நினைக்கிறேன். அதை நான் எடுக்க வேண்டும். எனக்கு இங்கு உதவி செய்ய வேற யாரும் இல்லை. என்னுடைய கையை இந்த முள் குத்திவிட்டது. என்னுடைய பேண்டை ஓரளவு நூல் கிழித்து விட்டது. இதை பாருங்கள். இந்த முள் அங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே இந்த வழியில் சென்றால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். எனவே நாம் அந்த வழியில் சென்று பார்ப்போம். வாங்கள். மீண்டும் நாம் இந்த குச்சிகளுக்கு நடுவே செல்ல இருப்பதால் ஒவ்வொரு குச்சியாக குனிந்து குனிந்து செல்ல வேண்டும். இது உயிருக்கு சேதம் ஏற்படுத்தலாம். எனவே நாம் பார்த்து போகணும். வாப்பா. அங்கே ஏதோ காட்டு விலங்கு இருப்பது போல் தெரிகிறது. அமைதியாக வரணும். ஒவ்வொரு பாதையும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். நாங்கள் ஒரு காட்டு பணியை கொண்டு போகிறோம். அது கருப்பு கலரில் 50 விட இங்கே ஒரு காட்டு பண்ணி உள்ளது. அதை எல்லோரும் பாருங்கள். அது ஒரு பெண் காட்டு பண்ணி என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆண் காட்டு பண்ணி தான் போல் இருக்கும். நம் பயணத்தை நாம் தொடர்போம். பாருங்கள். இந்த அமேசான் காட்டில் இன்று இரவு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு உணவை சேகரிக்க வேண்டும்.
இதற்கு தண்ணீர் குடிக்கும் இடத்தை தேடி செல்கிறோம். லெட்ஸ் see after the break. மீண்டும் நம் பாதையில் மணி வந்து விட்டான். எனது துண்டு மாட்டிக்கொண்டது. எனவே ஒரு நிமிடம் என்னை விடுங்கள் அமைதியாக. அந்த மலைப்பண்ணியை தொடர்ந்து நாம் செல்வோம். சரி, எங்களுக்கு உதவி வந்து விட்டதால் நாங்கள் எங்கள் இல்லத்துக்கு திரும்புவதாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்துரு அண்ட் பாலா.